கடைசியாக வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கும்போது இந்த மன்னருக்கும் அந்த அண்ணனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்தனரை எடுத்து பேசுகிறேன், நீ ஆசீர்வாதம் பண்ணால் நீ தகுதி இல்லை. மன்னர் சொல்கிறார், மன்னர் நான் உனக்கு ஆசீர்வாதம் நாங்கள் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. நான் வந்து நோக்கு வேறு வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு வந்துட்டேன். நான் வேற வேலையாக போய்கிட்டு இருக்கேன், இந்த வலுக்கட்டாயமாக நீ அழைச்சிட்டு வந்துட்டேன். அதனால் உனக்கு ஆசீர்வாதம் நாங்கள் தகுதி இல்லைன்னு சொல்லி மன்னரை எடுத்து பேசுகிறேன். ஒரு நாட்டு மன்னரை எழுதி பேசுகிற மன்னர் என்ன செய்வார்? தன்னுடைய கோபத்தில் தன்னுடைய உடைவாளை எடுத்து இங்கே வாங்க போயிட்டார். விநாயகர் பெருமான் நான் தான் வந்திருக்கேன்னு காட்சி கொடுத்தேன் மன்னருக்கு. பிரத்யேகமாக விநாயகர் பெருமான் காட்சி, எம்பெருமான் நீனே வந்திருக்கேன், என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறார். அப்போ வந்து விநாயகர் பெருமான் என்ன கேட்கிறார்? எல்லாத்தையுமே தானமாக கொடுத்து கேட்கிறார். இது வேணும் அது வேணும்னு சொன்னால் அதில் நிறைய நிறை குறைகள் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே தானமாக கொடு, என்னுடைய தேசத்தையே தானமாக கொடுன்னு சொல்லி கேட்கணும். அந்த சொன்ன பொழுதே மன்னர் வந்து அந்த தேங்காய் உடைச்சு நீரை தானமாக கொடுத்தாங்க. அந்த தேசம் வந்து விநாயகர் பெருமானுக்கு சொந்தமாக. அப்போ அந்த பூமியில் பூஜை பண்ண புண்ணிய பலனும் விநாயகர் பெருமானை சேரும். இந்த இடத்துல பூஜை பண்ணுறோம், அந்த ஆலயம் அந்த இடம் யாருக்கு சொந்தமோ அவளுக்கு அந்த பூஜை பண்ண புண்ணிய பலனும் சேரும். விநாயகர் பெருமானுக்கு அந்த புண்ணிய பலனும் சேரும். அவரே வந்து பூஜை பண்ண அந்த புண்ணிய பலன் இந்த தேசத்தையும் அவரே தானமாக கொடுத்துருக்கார். அதனால் இங்கே எப்பேற்பட்ட காரியத்திலும் விநாயகர் பெருமானை வேண்டிக்கலாம். தேங்காய் உடைச்சி அந்த நீரில் கொடுத்தா இல்லையா, அதனால் அவருக்கு ஒரு 2 தேங்காய் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதான் வேண்டுதல் தேங்காய் சொல்லுவோம். நம்மளால முடிஞ்சது எப்பா பகவான் நான் 2 தேங்காய் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், என்னுடைய நிறைகுறைகள் என்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருப்பா, காரியம் பூர்த்தி ஆகும், உனக்கு 1000 தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிறது. எல்லாமே இங்கே சுவாமி வந்து குழந்தைய ரூபத்தில் இருக்காரு. ஒரு குழந்தைகிட்ட என்ன சொல்கிறா, நீங்கள் இதை வச்சுக்கோ, எனக்கு அந்த காரியத்தை வேலையை செஞ்சு முடிச்சு உனக்கு ஒரு 1000 தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னால் சுவாமி வந்து அந்த பொண்ணு வேகமாக அதை சொல்லிக்கணும். அது மாதிரி சுவாமிகிட்ட நம்ம வேண்டிக்கணும். விநாயகர் பெருமான் வந்து சிவரூபத்தில் இருக்கு. ஒரு சிவாலயத்தில் என்னென்ன உண்டோ அனைத்து அம்சமும் இந்த ஆலயத்தில் இருக்கு. கருப்பகிரகத்துல மத்திய இடத்துல இருக்கு. அப்படி இங்கே தள்ளி வந்துடுறீங்களா, சாமிக்கு ஏற்றாமல் நிற்குங்க, சாமிக்கு நேராக நிற்கிங்க. இங்கே வெளியே இருந்து நம்ம தரிசனம் பண்ணாலும் சாமியை பார்க்கலாம். அதனால என்ன சொல்றாரு, விநாயகர் பெருமான் சிவரூபத்தில் இருக்கு. ஒரு சிவாலயத்தில் என்னென்ன உண்டோ அனைத்து அம்சமும் இந்த ஆலயத்தில் இருக்கு. உள்ள கருப்பகிரகத்தில் வந்து விநாயகர் பெருமான் மத்திய இடத்துல இருக்கு. சிவனுக்கு உண்டான இடத்த வர வாங்கி இருக்கு. எல்லா ஆலயத்தையும் போங்க, சிவாலயத்தில் வந்து சிவபெருமான் வந்து கர்ப்பகிரகத்தில் மத்திய இடத்துல இருப்பார். எல்லா சுவாமியும் தள்ளி தான் இருப்பார். அம்பாவை பார்த்தீங்கன்னா அம்பாள் ஒரு அடி பின்னாடி தான் இருப்பான். இங்கே விநாயகர் பெருமான் மத்தியமாக இருப்பான். நீங்கள் தூரத்துலேருந்து இந்த சாமியை பார்த்தீங்கன்னா லிங்க வடிவமாக காட்சி கொடுப்போம். நீங்கள் வாசலேருந்து வர பார்த்தாலும் லிங்க வடிவமாக தான் காட்சி கொடுப்போம். பக்கத்தில் வந்த போது அவர் தும்பிக்கையோடு பார்த்து விநாயகர் பெருமானை காட்சி கொடுப்போம். இங்கே வந்து துவாரபாலகராக வந்து நடராஜ பெருமானும் சுப்பிரமணியம் இருக்காங்க. தரிசனம் பண்ணிக்கோங்க. நடராஜ பெருமான் இருக்கார், துவாரசக்தி கல்யாணம் நடராஜ பெருமான் இந்த சுப்பிரமணியம். எந்த ஆலயத்திலுமே சிவபெருமானும் முருகர் வந்து துவார சக்தியாக இருக்க மாட்டாங்க. கேள்விப்பட்டதும் கிடையாது. இந்த ஆலயத்தில் இருக்கார். நான் வந்து விநாயகர் பெருமான் சிவரூபத்தில் இருக்கார். அதனால் இருக்காங்க. சிவனும் நான் தான், தந்தனும் நான் தான், விநாயகர் பெருமான் மத்தியமாக இருக்கார். அதனால் எப்பேற்பட்ட காரியத்தை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். இங்கே ராகு தோஷத்துக்கு அதிபதியாக காளஹஸ்திநாதர் இருக்கார். நம்ம காளஹஸ்தி போய் வேண்டும் பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அது இந்த ஆலயத்தில் வேண்டிக்கலாம். அங்கே சுவாமி காளஹஸ்திநாதர் இருக்கார். கேது தோஷத்துக்கு அதிபதியாக வெளியே பஞ்சமுக விநாயகர் இருக்கார். 5 முகம் 10 கரங்களோட யார் ரூபத்தில் இருக்கார்? சண்முகர் ரூபத்தில் இருக்கார். திருச்செந்தூர் சண்முகர் பார்த்தோம்னா அதே ரூபத்தில் இங்கே பஞ்சமுக விநாயகர் இருக்கார். உங்கள் ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்தால் அவர்கிட்ட வேண்டிக்கலாம். அது போக புத்திர பாக்கியம் வேண்டிக்கலாம். எத்தனை வருஷம் நம்ம பாக்கியம் நம்ம கொண்டு வேண்டிங்கன்னா அந்த பாக்கியம் கொடுக்காரு. அது போக என்ன பராபலன் கொடுக்காருன்னா நம்மளுக்கு என்ன வாரிசு வேண்டுன்னு வேண்டிக்கலாம். ஆண் வாரிசு தான் வேண்டும்னா வெள்ளி தண்டை வாங்கி போடணும். இல்லை பெண் வாரிசு தான் எனக்கு வேணும்னா வெள்ளி கொலுசு வாங்கி போடணும்னு வேண்டிக்கோன்னா அந்த வாரிசு தான், வேறு மாற்றமே இருக்காது. இந்த விநாயகர் பெருமான் வந்து நடராஜ பெருமானுக்கு காட்சி கொடுப்பார். பெருமான் நடராஜ பெருமான் இருக்கார். இங்கே அவருக்கு வந்து விநாயகர் பெருமான் காட்சி கொடுக்கார். முருகர் வந்து தந்தைக்கு மகன் பாடம் சொல்லி கொடுத்தார். இங்கே விநாயகர் பெருமான் தந்தைக்கு மகன் காட்சி கொடுத்தார். அதனால் அவர் பஞ்சபூரம்னா ரொம்ப விசேஷம். அவர் வெளிப்பிரவர்த்தி வந்தார்னா 3வது அபிஷேகம் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாண சுந்தரி அம்பாள் இருக்கார். மதுரை மீனாட்சி பார்க்கணும் இல்லையா, அதே மாதிரி இங்கே இருப்பார். கொஞ்சம் தான் வித்தியாசம். என்ன வித்தியாசம் இருக்குன்னா, புதுப்பெண் எப்படி அலங்காரத்தில் இருப்பாள், மணப்பெண் அலங்காரத்தில் இருப்பாள், திருமணம் முடிஞ்சப்போ ஒரு பெண் அலங்காரத்தில் எப்படி இருப்பாள், அந்த வித்தியாசம் தான் இருக்கும். அவர்கிட்ட திருமணத்தடைக்கு அவள்கிட்ட வேண்டிக்கலாம். பைரவர் இருக்கார். ஆகாஷ பைரவர்னு பேர். எல்லா பக்கமும் கால பைரவர், எல்லா வேற ஒவ்வொரு பேராக இருக்கும். வந்து ஆகாஷ பைரவர். அவர் பார்வையை வந்து நேர்கொண்டு இருக்கார். தலையை ஒரு பக்கமாக சரிச்சாப்புல ஆகாயத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கார். இந்த ரூபத்தை நீங்கள் பார்த்தோம்னா சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு போகணும். நடராஜர் ஆலயத்துக்கு போனால் கிழக்கு கோபுர வாசலில் இதே ரூபம் இருக்கும். அதே சேம் ரூபம் இங்கே இருக்குது. அதனால் நம்ம அங்கேயும் பார்த்து வேண்டிக்கலாம். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் இல்லை, ஒரு ஆலயத்தில் 5 ஆலயம் தரிசனம் பண்ண பலர் புண்ணியம் போல இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம காளஹஸ்தி போக வேண்டியது இல்லை. சுவாமிங்க அந்த பிரத்யேகமாக காட்சி கொடுத்தாங்க. மதுரை மீனாட்சியை பார்க்க வேண்டியது. கல்யாண சுந்தரி ரூபத்தில் இருக்கார். வெளியே வந்து பஞ்சமுக விநாயகர் இருக்கார். அவர் வந்து சண்முக ரூபத்தில் இருக்கார்.
ஆகாச பைரவர் நடராஜர் ஆலயத்தில் உள்ள தரிசனம் இங்கே இருக்கு. இங்கே விநாயகர் பெருமாள் மூலவராக இருக்கா சிவரூபத்தில். 5 ஆலயம் ஆயிடுச்சா, ஒரு ஆலய தரிசனம் 5 ஆலயத்துக்குள்ள தரிசனம். அப்போ எல்லா காரியத்தையும் நிவர்த்தி பண்ணிருக்கலாம். இங்கே ராகு தோஷம், கேது தோஷம், பித்திரு தோஷம், பிள்ளைகள் படிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், திருமண தடை, குழந்தை பாக்கியம், செய்வன கோளார், கந்திஷ்டி கோளார், வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், நம்முடைய உடல் ரீதியான ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செக் பண்ண முடிஞ்சாலும் முடியாத பிரச்சனை இருக்கும்ல, உடல் ரொம்ப வியாகி இருக்குமா, அந்த காரியத்தையும் இங்கே வேண்டிக்கலாம். மன சஞ்சலங்கள், மன அழுத்தங்கள், நம்முடைய ஒரு மனிதனுக்கு என்னென்ன நிறைகுறைகள் இருக்கோ அனைத்தையும் பகவான் உள்ள உருகி கேட்கலாம். ஏன்னா நம்ம 5 தேசத்துல உள்ள ஒரே தேசத்தில் அடைக்கிறோம் சுவாமி. 5 ஆலயம் இருக்கு, 5 ஆலயம் நம்ம போகணும். அது ஒரே ஆலயத்துக்கு நம்ம தரிசனம் கொடுக்கார் விநாயகர் பெருமாள். எல்லா சுவாமியும் வந்து பராபரன் விநாயகர் பெருமாள் கொடுத்தார். விநாயகர் பெருமாள் அவரே வந்து பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ண புண்ணிய பலன் அவரே எடுத்துட்டார் இல்லையா. அவருக்கு எப்படி ஆலயம் அமைக்கணும் விருப்பப்பட்டு கொடுத்தார். நம்மளுக்கு வீடு கட்டுறோம், நம்மளுக்கு எப்படிலாம் வாய்ப்பு அமையுதோ அதை மாதிரி தான் நம்மளுக்கு வசதிக்கு ஏற்றாமல் கட்டுறோம் இல்லையா. அதே மாதிரி விநாயகர் பெருமாள் என்னை நோக்கி வந்த மக்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வெளியே போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது, வந்தவங்களுக்கு இது எல்லா குறையும் இல்லாமல் எல்லாம் செழிப்போட போகணும்னு சொல்லி எல்லா சுவாமியும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபமாக இருக்காங்க. விநாயகர் பெருமாள் சிவரூபத்தில் இருக்கார் இல்லையா. அதனால எல்லா பரிகாரத்துக்கும் ஒரு மனிதனோட எல்லா காரியத்தையும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தேங்காய் தான், அவர் அந்த தேங்காய் நீரில் தானமாக விட்டுருக்காரு இல்லையா. அதனால அவருக்கு தேங்காய் தான் ரொம்ப விசேஷம். ஒன்று அவருக்கு கேட்டுகிட்டே இருந்தாலும் தேங்காய் விரதம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதான் 2 தேங்காய் வச்சு இப்போ என்னோட காரியத்தை பூர்த்தி பண்ணி கொடு, என்னோட காரியம் நிறைவேறினப்புறம் உனக்கு ஒரு 1008 தேங்காவோ இல்லை முடியாத பட்சத்துக்கு ஒரு 108 தேங்காவோ கிடைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் உடைச்சிடலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும். ஆனால் பாமர மக்கள் என்ன செய்வோம், அவளுக்கும் பகவான் அனுகிரகம் கொடுத்தார். அதிக என்ன உண்டோ அவர்கிட்ட வேண்டிக்கலாம். 108 இப்போ 1008 அதை மட்டும் தான் இப்போ எல்லா மக்களும் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை காரியங்களும் வேண்டிக்கலாம். ஒரு மனிதனுக்கு என்னென்ன உண்டோ அனைத்து விதமான காரியத்தையும் பகவான்கிட்ட வேண்டிக்கலாம். ஆனால் உள்ள முருகி அவர்கிட்ட கேட்கணும். இங்கே வந்து ஒரு சிவாலயத்தில் ஒரு ஆலயத்தில் நம்ம சிவாலயத்துக்கு தரிசனம் பண்ண போகிறோம். அந்த ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணால் அவர் அழைப்பு இல்லாமல் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அவர் அழைப்புதல் கொடுக்கணும். இந்த ஆலயத்துலேயும் அதே மாதிரி தான். விநாயகர் பெருமான் வந்து சிவரூபத்தில் இருக்கார். அதனால் அவர் அழைப்புதல் கொடுத்துருக்கார். நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம். நம்ம அவரை பார்க்க வரல, அவரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கார். அதுக்கு அழைச்சி கூப்பிட்டு வந்திருக்கார், அழைப்புதல் கொடுத்துருக்கார். எந்த சுவாமியை வந்து அழைப்புதல் கொடுப்பார், எல்லா சுவாமியும் கொடுப்பார். ஆனால் விநாயகர் பெருமான் கொடுக்க மாட்டார். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்க சொல்ல அவரை பார்த்து தான் வணங்கிட்டு போவோம். வெளியே போனாலும் பிள்ளையார் அப்பா அப்போதில் பார்த்துப்போம், பத்திரமா இருக்குன்னு சொல்லி வேண்டும். ஆனால் அழைப்புதல் கொடுக்குறாரு. ஏன்னா சிவரூபத்தில் இருக்காரோ அழைப்புதல் கொடுக்காரு. ஒரு சிவாலயத்துக்கு போனால் அழைப்புதல் வேணும்பா அப்படி சொல்கிறோம்ல, இல்லை இன்னொரு ஆலயத்துக்கு போனால் அழைப்புதல் வேணும்னு இல்லை. விநாயகர் ஆலயத்துக்கு போக யாராட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதல்ல அவரை வணங்கிட்டு தான் போகும். இவர் வந்து அழைப்புதல் கொடுக்கார். ஒவ்வொரு மக்களுக்கும் அழைப்புதல் கொடுக்கார். சிவரூபத்தில் இருக்கிறதுனால அழைப்புதல் கொடுத்து அந்த பக்தாளை வர வச்சு அவருடைய பக்தாளுக்கு வரைக்கும் அவரை அழைச்சிட்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தார். சுவாமி வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டார். அதனால நீங்க எப்படி இருந்தாலும் என்ன நினைச்சாலும் வந்துடுவீங்க. நம்ம பார்க்கணும்னு நினைச்சா சுவாமி போகவே மாட்டார். நம்ம மனசிந்தனை மாதிரி எங்கே அனுப்பிடுவோம். அந்த நம்ம எத்தனை சிந்தனை இருந்தாலும் சரி அவர் பார்க்கணும்னு நினைச்சா அழைச்சி கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அவர் பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனால உங்களை அழைப்பு கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன காரியமோ நல்லா மூலமாக வேண்டிக்கோங்க. இங்கே ஆதிசங்கர் வந்து பாத யாத்திரையை வந்து தரிசனம் பண்ணி அவருடைய காசன நிவர்த்தியாகி கணேச பஞ்சரத்னம் எழுதப்பட்ட ஆலயமும் இதாங்க. ஆதிசங்கர் வந்து கணேச பஞ்சரத்னம் உதாகர தமோதர பாடல் இருக்கு இல்லையா, பஞ்சரத்னம் உதாகர தமோதரம் ஆரம்பிக்கிற பாடல் விநாயகருக்கு முதல் ஸ்லோகம். இந்த பாடல் இந்த ஆலயத்தில் எழுதப்பட்ட பாடல். இந்த ஆலயத்தில் தான் பாடல் எழுதப்பட்டிருக்கு விநாயகருக்கு. எல்லா ரிஷிகளும் வந்திருக்காங்க, எல்லா மகான்களும் வந்திருக்காங்க. அதனுடைய விளக்கங்கள் நம்மளுக்கு இன்னும் தெரியலை. அதனால நம்மளுக்கு தெரிஞ்சு அவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடலும் இருக்கு. நிறைய மக்கள் வந்திருக்காங்க, நிறைய பெரிய ரிஷிகள் மகான்கள் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. கொடிமரம் இருக்கிற ஒரே கோயில் இங்கே விநாயகர் பெருமானுக்கு இவர் ஒருத்தர் தான். இதே மாதிரி கொடிப்பட்ட ஏறுறதும் விநாயகர் பெருமானுக்கு தான். வெளியே நிற்கிற திருத்தேரும் விநாயகர் பெருமானுக்கு தான். இந்த தேருக்கு வர்றவர் 10 நாள் உற்சவத்துக்கு இவர் தான் வருவார். காலையில் ஏறுற வாகனம் மாலை ஏற மாட்டோம். 10 நாள் 10 வாகனம் உண்டு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனம். காலையில் ஒரு வாகனம் கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு வாகனம் கொடுத்தி ஆகணும் இருக்கு. அந்த மாதிரி கருணாமூர்த்தி ஆமாம் சாக்கணும். இங்கே வந்து முருகர் வள்ளி தேவன் இருக்கார், நம்ம சோமா சுந்தர் இருக்கார், அம்பாள் இருக்கா, கல்யாண சுந்தரி. எல்லா ஆலயத்திலும் சிவாலயத்தில் உள்ள எல்லா தரிசனமும் இந்த ஆலயத்தில் இருக்குது. இவர் மாதம் சங்கராச்சாரிய சதுர்த்தி உள்பிரவேதி உள்மாடவேதி வருவார். காலையில் யாகசால பூஜை 32 விதமான திரவிய அபிஷேகம் அன்னதானம், இந்த அலங்காரம் தீபாரணம் முடிச்சு அன்னதானம். சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு இவர் புறப்பாடாவார். மாதம் அவர் புறப்பாடாகிட்டு இருக்கார். இது வந்து திருச்செந்தூர் தோன்றதுக்கு முன்னாடி தோன்றிய தலம். குறுக்கிய துறைமுகமாக இங்கே தான் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர். அது பார்ப்போம். திருச்செந்தூர் வந்து கடலுக்குள்ளே இருந்துச்சு.
அந்த முருகரை கடத்திட்டு போகிறாங்க வெளிநாட்டுக்கு. அப்போ வந்து ஒரு சமுத்திரத்தில் ஒரு தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அவரை கொண்டு போக முடியல, படகுல வைக்க முடியல, அப்படியே எடுத்து சமுத்திரத்தில் போடுறாங்க. அப்புறம் அவர் காட்சி கொடுத்து எந்த இடத்துல கீழே விடுறாரோ அந்த இடத்துல ஆலயம் விடுவாங்க. மிச்ச வரலாறுலாம் கிருஷ்ணகிரியில் பார்த்துருப்பீங்களா? அந்த ஆலயம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் தோன்றது. இங்கே உள்ள என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன பூஜை புரஸ்காரம் உண்டோ அனைத்து விதமான பூஜை புரஸ்காரமும் அந்த ஆலயத்தில் நடக்குது. அது சிட்டி சைடில் இருந்து டெவலப் ஆயிடுச்சு. இது கிராமம், இந்த தேசமே சொந்தமாக கொடுத்தது. அப்போ விவசாய பூமி. அப்போ இவர் தான் அந்த காலத்தில் ஹை லெவலில் இருந்திருக்காரு. விவசாயம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப பெருசு. சொத்து மதிப்பு இந்த தேசமே, ஒரு மன்னர் ஒரு தேசம் கொடுத்தா தேசம் எவ்வளோ பெருசு இருக்கணும். அவ்வளோ விநாயகர் பெருமானுக்கு சொந்தம். எழுதி கொடுத்த செப்பு பட்டயத்தில் எழுதி இருக்கு, இன்னும் இருக்குது செப்பு பட்டயம். இந்த காலத்தில் பத்திரம் சொல்கிறாங்களா, அவருக்கு அந்த காலத்தில் இந்த மக்களுக்கு விநாயகர் பெருமானுக்கு இந்த தேசமே சொந்தம், எந்தெந்த நிலப்பலங்கள் இருக்குன்னு எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு இருக்கு. ஒரு 10 நாள் திருவிழாவில் அந்த செப்பு பட்டையை வாசிப்போம். சுவாமிக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்கும். 5ஆம் திருநாள் அன்னைக்கு வந்து செப்பு பட்டையை ஓலைச்சுவடி வாசி சுவாமி கஜவாகனத்தில் வெளியே மாடகிக்கு சுற்றி வருவார். இங்கேயும் 10 நாள் திருவிழா உண்டு. மதுரையில் கொடியேறும், அதுக்கு அடுத்த நாள் இங்கே கொடியேறும். அங்கே அழகர் ஆற்று இறங்குறதுக்கு முந்தின நாள் இங்கே தேவைப்படும். சித்ரா பௌர்ணமிக்கு வந்து விநாயகர் பெருமான் பக்கத்து ஆத்தங்கரைக்கு போயிட்டு மீன் பிடி விளையாட்டு போயிட்டாங்க. எல்லா சுவாமியும் இங்கே இருக்கார். இங்கே உள்ள முருகி என்ன காரியமும் நம்மளுக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு என்ன காரியம் நடக்குது, ஒரு 2 தேங்காய் வச்சு 9 முறை அந்த காரியத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி சுற்றி வரணும். காரியம் பூர்த்தியான அப்புறம் 108 தேங்காவும் 1008 தேங்காவும் உடைக்கணும்னு வேண்டிக்கணும். சரிங்களா? சுவாமியோட அனுகிரகம் எல்லா நாளைக்கும் நடந்திருக்காரு. அந்த ஆலயம் பேர், இந்த ஊர் பேர் வந்து முதல்ல மங்களகிரி. இந்த தேசத்துக்கு இந்த சுவாமி இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு மங்கள காரியம் தான் உண்டாகும்னு சொல்லி பேர்லேயே வச்சுருக்கேன். அந்த காலத்தில் மன்னர்லாம் வந்து வாக்கியத்தில் தான் வச்சுருப்பா என்ன நடக்கும்னு, இல்லையா கல்வெட்டில் வச்சுருப்பா. அவர் பேர்லேயே வச்சுருக்கா மங்களகிரின்ட்டு. இப்போ வந்து பேர் என்ன இருக்குது, ஆறுமுக மங்கலம். ஆறுமுகம் வந்தாலே உங்களுக்கு மங்களம் உண்டாகும். அதனால் அந்த பேர் வாக்கியத்திலே இருக்குது. அதனால் ஒரு 2 தேங்காய் வச்சுக்கோங்க. என்ன காரியமாக முழு மனதோட வெளியிட்டு 9 முறை பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. பிரதர்ஷனம் பண்ணி வந்து இப்படி சுற்றி 9 பண்ணுவாங்க. ஆமாம், கொடிமரத்துக்கு முன்னாடி தான் தரிசனம் பண்ணணும். ஆமாம், கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கொடிமரம் நமஸ்காரம். ஏன்னா சுவாமி எல்லாரும் இருக்கார். வெளியே பஞ்சமுக விநாயகர் இருக்கார். அதுபோக மூஷிகம் இருக்குது, 3வது மூஷிகம் இருக்குது. அங்கே போய் நமஸ்காரம் பண்ணால் தான் எல்லாரோட சுவாமி அனுகிரகம் கிடைக்கும். ஆமாம், அங்கே சுவாமியை பாருங்கள், முன்னாடி போங்க. அந்த பக்கம் பஞ்சமுக விநாயகர் இருக்கார், அவரையும் தரிசனம் பண்ணணும். அவர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கணும். கடைசியில் பைரவர் இருக்கார். பைரவரை பார்த்துட்டு கொடிமரம் முன்னாடி இருந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும். இப்படி போனால் கொடிமரம் பாதியிலேருந்து சுற்றுலாம் இருக்கும். ஒரு முறை சுற்றி வந்து அவர் கொடிமரம் நமஸ்காரம் பண்ணாதான் நம்மளுடைய ஒரு முறை சுற்றுனதுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி சுவாமி வந்து தீபாரணை பண்ண சொல்ல மட்டும்தான் கர்ப்பகிரகத்தில் இருப்பார். மிச்சம் எல்லா நேரமும் கொடிமரம் தான் வாசம் பண்ணுவார். அதான் நமஸ்காரம் பண்ணுறது அங்கே பண்ணால் தான் பிரத்யேகம். நாங்கள் இந்த ஸ்கூலில் தான் பிறந்து வளர்ந்ததுலாம் இங்கே தான். நான் வெளியூரில் இருக்கிறேன். சரி சரி. இப்போ வந்தப்ப குட்டியில் எல்லாமே சுற்றி சுற்றி விளையாண்டதே இங்கே தான். ஸோ இப்போ எத்தனை வருஷம் வந்துட்டு போயிட்டே இருக்கிறேன். வெளியே நின்று இன்னைக்கு தான் நீங்கள் தான் கொடுத்துருக்கேன். உள்ளூருக்காக இன்னைக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன செய்ய முடியும்? சரி, முதல்ல நீங்கள் சொன்னது உண்மை. போன மாதம் 11ஆம் தேதி வந்தோம், கோவில் அடைச்சிடுத்து. மார்கழி மாதம் அடைச்சிட்டு மறுபடியும் வர வேண்டியதாக போச்சு. பகவான் பார்க்க நினைச்சிட்டு இருக்கார். அவ்வளோதான், நம்ம என்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது. కాళహస్తి చూసామా? కాళహస్తిగా కాళహస్తి కాళహస్తి చూసాను పోది తీసేయండి.